ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்மளோட சேனல் நம்ம வந்து என்ன வந்து டிராஃப்ட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஐசோமெட்ரிக் டயகிராம் வீடியோஸே வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ, அதனால வந்து நமக்கு ஒரு ரீடச் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா வந்து, இப்போ ஐசோமெட்ரிக் டயகிராம்ஸ் வந்து நம்மளோட சாஃப்ட்வேர்ல வந்து நம்ம எப்படி டிராஃப்ட் பண்ணலான்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ, அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்ல வந்துக்கிறேன். வந்துட்டு இப்ப நம்ம எப்பவுமே வந்து நார்மலா வந்து நம்ம நார்மல் டயகிராம் டிரா பண்ணி நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபார் ஐசோமெட்ரிக் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து வி ஹேவ் டு சேஞ்ச் த வீவிங். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் டிஎஸ் அந்த டிஎஸ் கொடுத்து என்ன பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு நார்மலா வந்து ரெக்டாங்குலர் ஸ்னாப்ல இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க ரெக்டாங்குலர் ஸ்னாப்ல இருந்து ஐசோமெட்ரிக் ஸ்னாப் கீழே இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஓகே வந்து என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து, இப்போ நம்ம இந்த குடுத்திருக்க டயகிராம் வந்து நம்ம எப்படி டிரா பண்ணலாம்னு வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்து என்ன பண்ணுங்க, கீழ வந்து என்னன்னா 70 அண்ட் தென் அதுக்கான லென்த் அண்ட் பிரெட்த் வந்து 70 அண்ட் 100 குடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி ஜஸ்ட் ஒரு லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்து என்ன பண்ணுங்க, இந்த மாரி வந்து லைன் நமக்கு வரும். ஸோ இந்த லைன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த மாரி ஷேக் வந்து இருந்ததுன்னா, அத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான கீவேர்ட் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டி கமாண்ட் வந்து F8 பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டைரக்ஷன் அண்ட் தென் இந்த டைரக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து போகும். அதே மாரி லைனுக்கான டைரக்ஷன சேஞ்ச் பண்றதுக்கு வந்து F5 அத நான் அடுத்தது சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லீனியர் வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 70 அண்ட் தென் அதுக்கப்புறம் இங்கிருந்து இதுக்கான லென்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு இந்த லைனுக்கான டைரக்ஷன வந்து சேஞ்ச் பண்ணணும்னா F5 பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த லைனுக்கான டைரக்ஷன் வந்து டோட்டலா வந்து இங்க பாருங்க. டோட்டலா வந்து இந்த லைனுக்கான டைரக்ஷன் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ நமக்கு இந்த பக்கம் தான் வேணும். ஸோ இந்த பக்கம் நான் என்ன பண்றேன் 100 தரேன். இதையே வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து ஒரு செட்டா வந்து நான் என்ன பண்றேன் பண்ணி வந்து ஃபர்ஸ்ட் முடிக்கிறேன். அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து, இப்போ இந்த 70 இன்டூ 100 இந்த பேஸ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க வரைஞ்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது மேல வந்து பார்த்தீங்கன்னா, 30 வந்து அரைஸ். 30 வந்து மேல வந்து இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ, அதுக்கு நான் என்ன வந்து பண்றேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க லைன போட்டு இங்க பாருங்க. இப்போ எனக்கு வந்து என்னன்னா, மேல வந்து வரணும். ஸோ, நான் என்ன பண்றேன், F5 பிரஸ் பண்ணீங்கன்னா, எனக்கு லைன் வந்து மேல வரும். ஸோ, 30 க்கு நான் என்ன பண்றேன், அதே ப்ராசஸ் வந்து நான் என்ன பண்றேன், சேம் நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ரிப்பீட் பண்றேன். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, லென்த் வந்து 100. ஸோ இங்க வந்து என்ன பண்றேன், கீழ 30 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, லைன் டைரக்ஷன் சேஞ்ச் F5 பிரஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு 70 மறுபடியும் சேஞ்ச் பண்ணி 100 அண்ட் தென் கீழ வந்து பார்த்தீங்கன்னா 30 அதுக்கப்புறம் இங்க இருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 70. ஸோ இப்ப நான் என்ன வந்து வரைஞ்சிருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ டயகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடம் வந்து எனக்கு பிஹைண்ட்ல இருக்கணும்னால எனக்கு இது தெரியாதுன்றதுனால என்ன பண்றேன், இது மொத்தமா கிளிக் பண்ணி நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்ப டயகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா கூட நமக்கு இந்த போர்ஷன் ஆக்சுவலா இந்த போர்ஷன் வந்து ஃபுல்லா இருக்காது. பட் இதுதான் வந்து என்னன்னா, இந்த டயகிராம் வரையறதுக்கான பேஸ்மெண்ட்டு. இப்போ அடுத்தது எங்க வரணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைன் 70 லைனுக்கான சென்டர் லைன்ல எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா வந்து, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 20 வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அத எப்படி டிரா பண்ணணும்னா, நீங்க நார்மல் சர்க்கிள்ல போயிட்டு, இப்படி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க பாருங்க. நார்மல் சர்க்கிள் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்த்தா எப்படி தெரியுமா? அந்த மாரி தான் இருக்கும். ஸோ இத நம்ம பிரிஃபர் பண்ணக்கூடாது. ஸோ ஃபார் தட் வி ஹேவ் டு டூ எலிப்ஸ். என்டர். தென் யூ ஹேவ் டு கோ டு த ஐசோ சர்க்கிள் ஆப்ஷன் அண்ட் தென் யூ ஹேவ் டு செலக்ட் த சென்டர் பாயிண்ட் அண்ட் தென் இங்க பாருங்க. உங்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ இந்த மாரி சர்க்கிள் வந்து இது வந்து இப்போ கரெக்ட் டைரக்ஷன்ல இருக்கு. இதே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சர்க்கிள் வந்து எப்படி வரலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரியும் வரலாம், இந்த மாரியும் வரலாம். ஸோ நமக்கு வந்து டயகிராம்ல இந்த மாரி தான் இருக்கு. ஸோ இத குடுத்துட்டு என்ன பண்ணுங்க வந்து டயாமீட்டர் வேல்யூ வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20னா 40 இத வந்து குடுங்க. ஸோ இத குடுத்துட்டு அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இதுல பாதி. ஸோ பாதிய ட்ரிம் பண்ணிட்டு, எனக்கு இதே போர்ஷன் தான் வந்து கீழ இருக்குன்றனால, அத எப்படி டிரா பண்ணணும்ன்றத வந்து பாருங்க. ஸோ சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் இந்த ஆஃப வந்து ட்ரிம் பண்ணிட்டு, அடுத்தது என்ன பண்றீங்கன்னா வந்து இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, காப்பி செலக்ட் பண்ணுங்க. ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்க பாருங்க. இப்போ காப்பி செலக்ட் பண்றது அதே மாரி தான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ஃபார்வர்ட்ல வருது. ஸோ அகைன் எல்லாத்துக்குமே F5 இஸ் த இம்பார்ட்டன்ட் கீ. F5 பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கீழ வரும். ஸோ கீழ இந்த பாயிண்ட், இந்த மிட் பாயிண்ட்ல கிளிக் பண்ணிட்டு, தென் எஸ்கேப் குடுத்துட்டு, என்ன பண்ணுங்க, ஒரு லைன் எடுத்து என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல இருந்து 30 இத வந்து கனெக்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து நமக்கு என்னன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு கட் இருக்கிறது வந்து தெரியும். அண்ட் தென் பை யூசிங் த ட்ரிம் கமாண்ட் என்ன பண்ணுங்க, இந்த இடத்த வந்து ஜஸ்ட் ட்ரிம் பண்ணிடுங்க. சோ இப்போ இந்த 3 இடத்த ட்ரிம் பண்ணிட்டு, இப்போ டயகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. சோ இந்த இடத்த நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். ஏன்னா ஐசோமெட்ரிக்னால இட்ஸ் 30 டிகிரி வியூ. சோ நம்ம 30 டிகிரில இருந்து அத ஆப்ஜெக்ட் வந்து கிராஸா பார்க்கிறது தான் வந்து மீனிங்கே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இருக்கா மாரி நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த போர்ஷன் வந்து நம்ம வரைஞ்சுட்டோம். இதுவே வந்து
ஆப்ஜெக்ட் வந்து வீவர் வந்து இந்த மவுஸ் இந்த கர்சர் இருக்கு பாருங்க. இங்க இருந்து பார்த்தாங்கன்னா, அந்த கட் வந்து நமக்கு தெரியும். அதுதான் வந்து இதோட ப்ரொசீஜரே. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேல இங்க இருந்து மேல வந்து 80 குடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் 30 அரைஸ் வந்து லைன் போட்டுட்டோம். ஸோ இப்ப நம்ம 50 வந்து மேல வந்து ஒரு லைன் வந்து போட்டா போதும் இங்க இருந்து. ஸோ என்ன பண்ணுங்க, இங்க இருந்து மேல வந்து 50 வந்து ஒரு லைன் போடுங்க. அண்ட் தென் டைரக்ஷன சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுங்க, இங்க வந்து 70 வந்து ஒரு லைன போட்டு மறுபடியும் கீழ வந்து 50 வந்து முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபார்வர்ட்ல வந்து என்னன்னா 20 வந்து லைன் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க இருந்து லைன்க்கான டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுங்க பை யூசிங் தி எஃப்ஐ கமாண்ட் 20. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல வந்து 70 அண்ட் தென் மறுபடியும் வந்து என்ன பண்ணுங்க, இந்த இடத்த வந்து பினிஷ் பண்ணுங்க. பினிஷ் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து என்ன பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணி இதுக்கான இது தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, லைன வந்து இந்த மாரி அதர் தென் அவே வரைஞ்சிட்டு பை யூசிங் த ட்ரிம் கமாண்ட் என்ன பண்ணலாம், ட்ரிம் பண்ணலாம். தப்பு கிடையாது. ஸோ அடுத்தது இப்போ இந்த டயகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எது எதெல்லாம் தெரியணும், தெரியக்கூடாதுன்றது வந்து இங்க நமக்கு தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ அந்த இத மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும், தெளிவா வந்து வச்சுக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், எனக்கு டயகிராம்ல தேவை இருக்கிறது மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், வரைஞ்சுட்டு மிச்ச அன்வான்டட் ரீஜன் அதாவது வந்து இந்த டயகிராம் வந்து இந்த கியூபிக் போர்ஷன் இந்த லென்த்தா இருக்கிற கியூபிக் போர்ஷன் இப்படிதான் வரணும். பட் ஐசோமெட்ரிக் வியூல நமக்கு எது எதெல்லாம் தெரியணுமோ அத வரைக்கும் தான் நம்ம வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் வந்து இது பண்ணணும். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நான் என்ன பண்றேன், இத வந்து ஒரு ஹோல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தேவையில்லாதத நான் என்ன பண்றேன், இந்த மாரி ட்ரிம் அண்ட் டெலீட் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்ப்பஸ் ஒன்லி. ஸோ இந்த டயகிராம் வந்து நம்ம இப்படிதான் வந்து வரையணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ரீஜியன வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஹோலா வரைஞ்சு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பிறகு நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரூஷன் ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா 3Dல எக்ஸ்ட்ரூஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரூஷன் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்கிருந்து கீழ 25 தள்ளி ஒரு மிட் பாயிண்ட் வச்சு, அங்கிருந்து வந்து 20, 40 டயாமீட்டர்ல அந்த எக்ஸ்ட்ரூஷன் இருக்கு. ஸோ இதுவும் சிம்பிள் தான். இதோ இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து கீழ வந்து 25 தள்ளி என்ன பண்ணுங்க, ஒரு லைன வந்து டிரா பண்ணிட்டு, சேம் இந்த இடத்துல என்ன பண்ணோமோ, அதே தான் இங்கேயும் பண்றோம். ஸோ இஎல் என்டர். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு செலக்ட் தி ஐசோ சர்க்கிள் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் செலக்ட் திஸ் பாயிண்ட். இங்க பாருங்க. இப்போ இதுக்கான டைரக்ஷன் வந்து நமக்கு டயகிராம்ல இருக்கிறதுக்கும் இதுக்கும் மாறுது. ஸோ F5 பிரஸ் பண்ணீங்கன்னா, ஸோ இப்போ வந்து கரெக்ட்டா இருக்கு. ஸோ டயாமீட்டர் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் 40 அத வந்து வரைங்க. ஸோ ரிப்பீட் த ப்ராசஸ் அகைன். என்டர்லாம் பண்ணிடாதீங்க. என்டர் பண்ணீங்கன்னா எலிப்ஸ் தான் வரும். ஸோ இஎல் என்டர் ஐசோ சர்க்கிள் அண்ட் தென் செலக்ட் தி சென்டர் பாயிண்ட். ஸோ இப்போ கரெக்ட்டா இருக்கு. டயாமீட்டரோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 20 குடுத்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, ஒண்ணா வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து எடுத்து எக்ஸ்ட்ரூஷன் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்ட்ரூஷனும் ஒண்ணும் இல்ல. அதே தான் காப்பி செலக்ட் ஃப்ரம் ஹியர். இப்ப பாத்தீங்கன்னா கீழ போகுது. F5 பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டைரக்ஷன் ஃபார்வர்ட்ல வரும். ஸோ எவ்வளவு தூரம் வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து டயகிராம்ல எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா 40 ஸோ வந்து பாத்தீங்கன்னா 40க்கு வந்து என்ன பண்ணுங்க, எக்ஸ்ட்ரூஷன் பண்ணிட்டு எக்ஸிட் குடுத்துருங்க. எஸ்கேப் பிரஸ் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குவாட்ரண்ட். ஸோ குவாட்ரண்ட் 2 அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா குவாட்ரண்ட். ஸோ 40. ஸோ குவாட்ரண்ட் டு குவாட்ரண்ட் வந்து என்ன பண்ணணும், டிரா பண்ணணும். ஸோ அதே மாரி இந்த குவாட்ரண்ட் டு குவாட்ரண்ட். ஸோ 40 டு 40. ஸோ நம்ம எப்படி வேணாலும் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்ப்பஸ்க்காக தான் நான் இப்படி வரைஞ்சு காட்டுறேன். அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த இதையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், காப்பி செலக்ட் பண்ணணும். ஸோ அத நான் இத பண்ண மறந்துட்டேன். ஸோ எவ்வளவு தூரம்னு வந்து பாத்தீங்கன்னா 40. ஸோ இது ஆல்ரெடி 40ன்றனால இங்க இத மூவ் பண்ணிட்டு, சேம் இதுவும் வந்து எப்படின்னா வந்து குவாட்ரண்ட் டு குவாட்ரண்ட். ஸோ திஸ் குவாட்ரண்ட் டு குவாட்ரண்ட் 40 அதே மாரி திஸ் குவாட்ரண்ட் டு திஸ் குவாட்ரண்ட் 40 ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸ்ட்ரூஷன் வந்து நமக்கு இப்படிதான் இருக்கும். பட் இந்த ஒரு டயகிராம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க மேல இருக்க அவுட்டர் சர்க்கிள் 40, இன்னர் சர்க்கிள் 20 டயாமீட்டர் மட்டும் தான் நமக்கு இருக்கணும். மிச்சம் எல்லாமே வந்து நமக்கு வந்து ட்ரிம்டா காட்டணும்ன்றது தான் வந்து டயகிராமேட்டிக்கல் ப்ரொசீஜர். ஸோ இது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இது வந்து என்னன்னா, இந்த எக்ஸ்ட்ரூஷன் இப்படிதான் வரும். அதுக்கு அடுத்தது இது வந்து என்னன்னா, பை இந்த கிவன் டயகிராம் வச்சு நான் வந்து இத ட்ரிம் பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ரீஜன் வந்து எல்லாமே வந்து எனக்கு ட்ரிம் ஆயிடும். ஸோ பொறுமையாவே ட்ரிம் பண்ணுங்க. ஃபாஸ்ட்டா ட்ரிம் பண்ணாலும் பிரச்சனை இல்ல. பை யூசிங் த ரிவர்ஸ் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க வந்து கண்ட்ரோல் இசட் குடுத்து என்ன பண்ணுங்க, ரீவைண்ட் பண்ணிடுங்க. ஸோ தப்பு இல்ல. ஸோ இப்போ இந்த ரீஜன் ஸோ இது எல்லாமே இருக்கு. பட் வந்து என்னன்னா, இந்த ரீஜன் வந்து நமக்கு முன்னாடி வர்றதுனால, இந்த ரீஜன் வந்து நமக்கு மறைச்சுக்கிச்சு. ஸோ தட் இஸ் த கான்செப்சுவல் ப்ரொசீஜர். ஸோ இப்போ நீங்க இந்த 2 டயகிராமையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டயகிராம்ல இருக்க மாரி நம்ம வந்து வரைஞ்சிட்டோம். ஸோ இந்த லைன் வந்து பின்னாடி வந்து இருக்கு. அதாவது இந்த எக்ஸ்ட்ரூஷனுக்கு பின்னாடி வந்து அந்த லைன் இருக்கு. அதே மாரி நம்ம என்ன பண்ணிட்டோம், இது வரைஞ்சிட்டோம். ஸோ இந்த மாரி வந்து நெறைய வீடியோ ஸோ இந்த டயகிராம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு வந்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
So stay tuned for next videos. Thank you.